நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்துட்டா இல்ல தயவு தாட்சணை பார்க்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இந்த குண்டச்சிக்கு எப்படி ஒரு நாள்ல பணம் கிடைக்கும்? ராசாத்தி, அவசரப்பட்டுட்டே ராசாத்தி. எப்படி நம்மளால முடியும்? முடியும்னு நினைச்சு முயற்சி பண்ணா முடியுமா? வாமா, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். ஹே குண்டச்சி, நீ மறுபடியும் பணம் ரெடி பண்ணாலும் அதை உன்கிட்ட இருந்து எப்படி புடுங்கணும்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்த வச்சே உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம எப்படி பண்றேன்னு பாரு. ராசாத்தி, என்னம்மா இப்படி வாய விட்டுட்ட? எப்படி உன்னால ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியும்? நமக்கு வேற வழி இல்லம்மா. அது சரி, எதை வச்சு நம்ம பணத்தை ரெடி பண்றது? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏய் ராசாத்தி, ஒரு வாரம் டைம் கேட்டிருந்த, உன்னால பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியல. ஒரு நாள்ல கொடுத்துருவியா நீ? பணத்தை கொடுக்கல, உன்னால நான் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. அப்படிலாம் நடக்காத அண்ணி. எனக்கு என்னவோ இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. கடைசியில நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தான் நிப்பாட்ட போறேன்னு நினைக்கிறேன். ஏண்டி, உன்னை யாரு ஒரு நாள் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்ல சொன்னது? அதிக பிரசங்கி. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. தப்பு பண்ணது நீங்க, அதை மறந்துட்டு அக்காவை திட்டுறீங்க. உங்களால ஒண்ணுமே பண்ணாத அக்கா தான் மாட்டிட்டு முழிக்குது. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படிதான் அக்காவை குத்த சொல்ல முடியுதோ? என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க? அரஞ்சன்னு வச்சுக்கோ. என்ன நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அடிக்க வருவீங்களா? கபிலா, சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இருக்கா? உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே இவங்க தான். அத சொன்னா கோவம் போத்துக்கிட்டு வருது. ஆமாண்டா, நான் தான் காரணம். இப்ப என்னங்கிற அதுக்கு? கபிலா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இத பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு. மறுபடியும் தேவையில்லாம பேசி பிரச்சனையாக்காத. ஆமாண்டா கபிலா, பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. செஞ்ச தப்ப குத்தி குத்தி காமிக்கிறது நல்லது இல்லடா. எடுத்து சொல்லுங்க. என்னமா பண்றது? நானும் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப அக்காவும் சேர்ந்துல இந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. அத நான் பாத்துக்கிறேன்டா. எப்படிக்கா உன்னால ஒரு நாள் அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்? ஆமா ராசாத்தி, இவன் சொல்றதும் சரிதானே? இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. 5-10னா தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிடலாம். 1.5 லட்சம் ரூபாய் எப்படிடா ரெடி பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர்கிட்டயும் 1000-2000 வாங்க வேண்டியதுதான். அப்படி சேர்த்தா கூட 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியாதே. இல்ல, எனக்கு வேற யோசனை தோணுது. பேசாம நம்ம ஊரை கூட்டி மொய் விருந்து வச்சிடலாம். ராசாத்தி, என்ன ராசாத்தி, என்ன மொய் விருந்து வைக்க போறேன்னு சொல்ற? ஆமா, அதான் சரின்னு படுது. அக்கா, இதெல்லாம் வேணாம்க்கா. நிஜமாதான் சொல்றியா? ஆமாமா, ஒரு நாள்ல தரணும்னா நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை.
சொன்ன கேளுமா, மொய் விருந்தெல்லாம் வேணாம். உங்க அப்பா இருக்கும்போதும் சரி, அவர் போன பின்னாலையும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் கையேந்தாம தான் உங்களெல்லாம் வளர்த்துருக்கேன். அப்படி ஒரு அவமானம் நமக்கெல்லாம் வேணாம் ராசாத்தி. எனக்கு புரியுதுமா, ஆனா மொய் விருந்த விட்டா வேற வழி இல்ல. ஏய், உனக்கு மொய் விருந்துனா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. மொய் விருந்தெல்லாம் ஒண்ணுமே முடியாதவங்க ஊரை கூட்டி வைக்கிறது. வந்தவங்க உதவி பண்ணா அது நமக்கு பிச்சை போடுற மாதிரி. அந்த காரியத்தை நாம பண்ணணுமா? இப்படி ஒரு நிலைமையா நமக்கு? கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஏமா அது பிச்சையா நினைக்கிற? இதே நம்ம ஊர்ல வேற யாருக்காவது இந்த நிலைமை வந்தா அவங்க மொய் விருந்து வச்சா நாம போய் உதவ மாட்டோமா? ராசாத்தி, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது. இல்லாதவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு பண்ணதுதான் இந்த மொய் விருந்து. ராசாத்தி, என்னால மொய் விருந்து வைக்க உன்னை அனுமதிக்க முடியாது. காசு பணம் குறைவா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. உங்க அப்பாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கெடுக்க நான் விட மாட்டேன். இவங்க காரியத்தை கெடுத்துருவாங்க போல. பணத்தை கொடுக்கலன்னா அந்த மரகதம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. இது புரியாம இவங்க அடம் பிடிக்கிறாங்களே. ஆமாம்மா, அக்கா வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆமா ஆமா, நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன ஜமீன் குடும்பமா? இல்லாதப்பட்டவங்க தானே. நமக்கு எதுக்கு இந்த வெட்டி கௌரவம் எல்லாம்? நீ பேசாத. இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு நீதான் காரணம். இந்த குடும்ப மானமே உன்னாலதான் போச்சு. ஆமா, என்னாலதான் போச்சு. அண்ணே சும்மா இருங்க அண்ணே, நான் பேசிக்கிறேன். அம்மா, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது தானேம்மா இது. வட்டி இல்லாத கடன் மாதிரி. இன்னைக்கு செய்யறவங்களுக்கு நாளைக்கு நம்ம திருப்பி செய்ய போறோம். இதை ஏன் நீ அவமானமா நினைக்கிற? ராசாத்தி, உங்க அப்பா மான மரியாதையோட வாழ்ந்த ஊருமா இது. அவர் மரியாதைய இந்த ஊர்கிட்ட கையேந்தி கெடுத்துறாத. பொண்ண நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீயே நினைச்சு பாரு, உங்க அப்பா உயிரோட இருந்தா இந்த மாதிரி மொய் விருந்து வைக்க ஒத்துக்குவாரா? இல்லம்மா, அப்பா ஒத்துப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும்போது அப்பா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. ராசாத்தி, உன் காலில் வேணாலும் விழற. தயவு செஞ்சு இந்த மொய் விருந்து வச்சு நாம அசிங்கப்பட வேண்டாம். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் அவமானமா நினைக்கிறேன்னா வேண்டாம்மா. அக்கா, அம்மா தான் புரியாம பேசுதுன்னா நீயும் சரின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மா அழுத அடம் பிடிச்சா அவ என்ன பண்ணுவா? பொண்ணு மருமகளும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு மான மரியாதை தான் பெருசுன்னு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? அம்மா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அக்கா வாழ்க்கை வீணா போயிடுமா. அதை விடவும் அவன் மான மரியாதை பெருசு. ஒரு நாள்ல இவ்ளோ பெரிய தொகையை ரெடி பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. ராசாத்தி, இத பண்ணா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அவமானம் இல்லம்மா. பாரி ஐயா வீட்டுல இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இந்த அவமானம்
அவங்களையும் போய் தானே சேரும். எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேன்னு ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா அம்மா கண்டிப்பா பாரியா அப்படி சொல்ல மாட்டாருமா. பாரிய ஏன் சொல்ல மாட்டாரு? அந்த வீட்டுல உள்ள வேற யாராவது தப்பா சொல்ல மாட்டாங்க? அந்த மரகதம் இத வச்சு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாளே. பேசுனா பேசிட்டு போட்டுமா. அவங்க அப்படி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சின்ன விஷயத்த இவ்ளோ பெரிய விஷயமா ஆக்கியிருக்க மாட்டாங்க. பணம் வரும்போது தாங்கன்னு பெருந்தன்மையா சொல்லிருப்பாங்கல்ல, அது இல்லாமதான் அவங்க இப்படி பண்றாங்க. இருந்தாலும் ரசாத்தி, அம்மா மாறி மாறி அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. திருட்டு படியை துடைக்க ஊருக்கிட்ட கையேந்திரது ஒண்ணும் தப்பு இல்ல. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நமக்கும் வேற வழி இல்ல. உன் வாழ்க்கைக்காக நான் சம்மதிக்கிறேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லம்மா, மொய் விருந்து வச்சு ஊர்கிட்ட கையேந்தணும்னு நம்ம தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். சரிம்மா. மொய் விருந்துக்கான ஏற்பாட்டை இப்ப ஆரம்பிச்சாதான் பண்ணி முடிக்க முடியும். ரேணு, வாங்கக்கா வாங்க, உள்ள வாங்க. வாரா சதி. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். அக்கா நாளைக்கு எங்க வீட்டுல மொய் விருந்து வச்சிருக்கோம், மறக்காம வந்து கலந்துக்குங்க. அடப்பாவமே, அப்படி என்னமா கஷ்டம் உனக்கு? பெரிய வீட்ல வாக்கப்பட்டுமா மொய் விருந்து வைக்கிற அளவுக்கு கஷ்டம் உனக்கு? அம்மா ரேணு, நாங்களே மனசு வெறுத்து போய் கடைசியா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். தயவு செஞ்சு கேள்வி கேட்டு எங்க மனசை சரிக்கா, கஷ்டப்படுத்தாத. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் மொய் விருந்துக்கு வந்துடுறேன்க்கா. சரிம்மா, வந்துடுறேன். வாங்க. பாத்தியாரா சதி, இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அம்மா இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லம்மா. எல்லாம் அந்த பொண்ணி பண்ற வேலை. அவ மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்திருக்கா. இப்படி வீடு வீட போய் அசிங்கப்படுறது நாம. அம்மா விடுமா. இல்ல ராசாத்தி, இன்னும் என்னெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கோ. அம்மா நாம இப்ப வருத்தப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆக வேண்டியதை பாப்போம், வாமா. லக்ஷ்மிமா, வாங்க வாங்க. நாளைக்கு மொய் விருந்து வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரமா. வாங்க வாங்க. என்ன விசேஷமா? நாளைக்கு எங்க வீட்டுல மொய் விருந்து வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கணும். அப்படியா? கண்டிப்பா வரமா. நாகம்மா, நாளைக்கு எங்க வீட்டுல மொய் விருந்து வச்சிருக்கோம். மறக்காம வந்துருங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வராங்க? ம்? என்ன நம்மள பார்த்தது நின்னுட்டாளுங்க? விடக்கூடாதே, என்னன்னு கேட்கணுமே. ராசாத்தி, இப்ப என்ன பண்றது? கோகிலாவை கூப்பிடணுமா வேண்டாமா? வேண்டாமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, கூப்பிட வேண்டாம். சரி,
என்ன அப்படியே போறீங்க? வாங்க வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வரீங்க? என்ன விசேஷம்? என்னாச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? மொய் விருந்து வச்சிருக்கோம். ஆஹா, அதுக்கு தான் ஊரை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அட பாவமே. செண்பகம், உனக்கா இந்த நிலைமை? கேள்விப்பட்ட என்னாலேயே இதை தாங்க முடியலையே. இத நீ எப்படி தாங்கிக்கிட்டு உசுரோட இருக்க செண்பகம்? அம்மா, நாங்க முடிவு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டாச்சு. ஏதோ எங்க போராத காலம். விட்டுருங்கம்மா. அதுக்கு இல்லடி ராசாத்தி, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரிதான். இந்த நிலைமையில இருக்கிற உங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னு நினைச்சதா வருத்தமா இருக்கு. சரி விடுங்கம்மா. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும்னு இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு என்னால இதைத்தான் செய்ய முடியும். என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. பரவாயில்ல, நாங்க வரோம். சரிம்மா. நல்லா வேணும்டி உங்களுக்கு. ஆத்தாளும் மகளும் என்ன ஆட்டம் போட்டீங்க. நல்லா அசிங்கப்படுங்க. இதை இப்படியே விடக்கூடாதே. நல்ல ஊதி பெருசாக்கணுமே. அம்மா. ஹலோ, சொல்லுமா. கண்மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? மா, விஷயத்த சொன்னா தானே தெரியும். மொய் விருந்தா? ஆமாண்டி, இப்பதான் போறாங்க. நான் பார்த்தேன். கையில வெத்தலை பாக்கோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வரல. நான் தான் கூப்பிட்டு வச்சு வம்பு வளர்த்து விட்டேன். ஐயோ, அப்ப பணம் ரெடி பண்ணிடுவாளா? ஷோ கிறுக்கச்சி, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன். இத பாருடி, இத வச்சு சோழிய சுழற்ற மாதிரி ராசாத்தி குடும்பத்தை சுழட்டி அடிப்பியா? அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், எனக்கு பிறந்துட்டு இவ்ளோ மக்கா இருக்க? இத பாரு, இத உன் மாமியார் மரகதத்துக்கிட்ட போட்டு விடு. மிச்சத்தை அவ பாத்துப்பா. ஓ, ஆமால, புரிஞ்சிருச்சுமா. இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னா இத நடக்காம பண்ணிடுவாங்க, அதானே? ஆமா, அதே தாண்டி. இத பாரு, கரெக்டா பண்ணு போ. சரிம்மா, நல்ல ஐடியா கொடுத்த. இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இப்பவே போய் பார்த்து வச்சிடறேன். அப்பாடா, இதுங்களை சும்மா விடக்கூடாது. நல்லா வேணும் இதுங்களுக்கு. அத்தை, 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 எதுக்கு இப்படி ஓடி வர? அது வந்து அத்தை. பதட்டப்படாம விஷயத்த சொல்லு. எப்படி அத்தை பதறாம இருக்க சொல்றீங்க? நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும் போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கண்மணி. அந்த ராசாத்தி மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ராசாத்தியும் அவங்க அம்மாவும் வீடு வீடா போய் மொய் விருந்துக்கு அழைச்சிட்டு இருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போன் பண்ணி பாரிய குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு மாதிரி குத்தலா பேசுறாங்க அத்தை. பாத்தீங்களா அந்த ராசாத்தி நம்மள எப்படி திட்டம் போட்டு அசிங்கப்படுத்துறான்னு? மரகதா, முதல்ல என்னென்ன விஷயத்த சொல்லு. அவ ஊருக்குள்ள போய் வீடு வீடா மொய் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பணத்துக்கு வேற வழி இல்லாம மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பா. இத போய் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எவ்வளவு நெஞ்சு எழுத்த இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருப்பா. இப்படி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு வேணுமா?